ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன், அந்த பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக டசல் டிசைன், இது மூணுமே நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சேனலில் போய் தேடுவோம், ஒவ்வொரு டிசைன் தேடுவோம், ஒவ்வொரு வீடியோ எடுப்போம். பட் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மூணுமே வந்து கிடச்சிரும். அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனும் ப்ளவுஸ் பேக் நெக் டிசைனும் சேமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். தனித்தனியாக தெரியாது. இது வந்து ஸ்லீவ் டிசைன், இது வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் லாங் ஸ்லீவுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்லீவோட மேல் பகுதியை மட்டும் கொஞ்சம் லென்த்தாக மாற்றிக்கோங்க. அண்டு கை கிட்ட வரும்போது அந்த டிசைன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பீஸை வச்சு சாரி பீஸ்லேருந்து கொஞ்சோண்டு மட்டும்தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பைப்பிங்கும் வச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம், டோட்டல் சார்ஜஸ் எவ்வளோ வாங்கலாம்னா, நீங்கள் ஒரு 1000 rupees கண்ணை மூடிட்டு சார்ஜ் பண்ணலாம். இல்லை அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 800 ஆச்சும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து, சரிங்களா? டிசைனுக்கு மட்டும் சொல்லலை. இப்போ வெறும் பேக் நெக் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரினா நீங்கள் 400 to 500 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவ் 100 rupees இல்லை 150 இது கணக்கு வச்சு 2லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எப்படி இந்த மூணையும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம குயிக்காக எப்படி இது ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன், அப்புறம் டேசல் வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக வந்து நீங்கள் அவங்க கேட்காமலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வாங்க குயிக்காக இந்த 3 விஷயத்தையும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா? கண்டிப்பாக பிகினர்ஸ் பாருங்கள், உங்களுக்காகவே மட்டும்தான் இந்த வீடியோலாம். இப்போ நான் ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸாக நான் வந்து ஷேப்லாம் வெட்டலை, சும்மா அப்படியே ப்ளவுஸ் பீஸோட உயரம் அகலத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாரி பீஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து கொஞ்சம் 40 பீஸ் 3க்கு 3 அளவு இருக்கிற மாதிரி 40 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் லேஸு 1.5 மீட்டர்லேருந்து ஒரு 2 மீட்டர் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சாரிலேருந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல ஒரு 3க்கு 3 இன்ச்சு, இந்த சாரி பீஸ்லேருந்து நீங்கள் மீன்ஸ் ப்ளவுஸ் பீஸ்லேருந்து இந்த கலர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாக ப்ளவுஸ் எத்தனை இன்ச்சுக்கு நீங்கள் வாங்குவீங்க? 1 மீட்டர் வாங்குவீங்க, இல்லை ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் வாங்குவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் சாரி பீஸ்லேருந்து ஒரு 7 இன்ச் இருக்கிற மாதிரியும், உயரம் வந்து ஒரு 13 இன்ச் இருக்கிற மாதிரியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஸ் வந்து நீங்கள் சாரிலேருந்து கட் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட உயரம் வந்து ஒரு 13 இன்ச்சும், அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் இருக்கிற மாதிரி அகலத்தில் நான் வந்து சும்மா ப்ளவுஸ் பேக் நெக்குக்காக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் இதில் நம்ம ஷேப் கொடுக்கல. இது வந்து 1/2 இன்ச் லேஸு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் லைனிங் பீஸில் வந்து இதுக்கப்புறம் தான் கழுத்து வெட்ட போகிறேன். லைனிங் பீஸை மட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அகலமும் உயரமும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உயரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சு ப்ளஸ் மார்ஜினோட சேர்த்து 8 இன்ச்சு அகலமும் மார்ஜினோட சேர்த்து ஒரு 10 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம், அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ப்ளவுஸில் எந்த உயரம் வந்து கேட்டிருக்காங்கன்னா 12 இன்ச் அளவுக்கு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸ் உயரமே வந்து ஒரு 13 இன்ச்சு, ப்ளவுஸ் உயரம் 13 இன்ச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 12 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். 12 இன்ச் அளவுக்கு நம்ம லைனிங் பீஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா தையலோட சேர்த்து போயிடும் 1 இன்ச்சு. அதனால் 12 இன்ச் அளவுக்கு நான் உயரம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுமோ அங்கேருந்து ஒரு 12 இன்ச் எடுத்து மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து நம்ம ஷோல்டரும் கழுத்தும் வந்து மார்க் பண்ணுவோம் இந்த இதில். இப்போது நம்ம வந்து கழுத்து பார்த்துடலாம். கழுத்தை வந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா கஸ்டமர் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கழுத்து இருக்கோ அந்த அளவு தான் நம்ம கழுத்து எடுக்கணும். 2.5 இன்ச்சு அளவுக்கு கழுத்து இருந்துச்சு. ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு இருந்துச்சு. கழுத்து 2.5யும் ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக ஒரு 5.5 இன்ச் தேவைப்பட்டுச்சா? ஓகே. அதுக்கப்புறம் நான் கழுத்து இறக்கம் வந்து கழுத்து மார்க் பண்ணோம்ல பாயிண்ட், அந்த இதுலேருந்து கழுத்து இறக்கம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து இறக்கம் வந்து ஒரு 10 இன்ச் இருக்குது. இன்னும் இறக்கி வச்சு இந்த டிசைனுக்கு போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். கழுத்து ரொம்ப அகலமாக இருறதா பெருசாக இருக்காதா அப்படிலாம் நினைக்காதீங்க, கரெக்டாக அழகாக இருக்கும்.
இப்போது மேலே நம்ம கழுத்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணோம் 2.5 இன்ச், அதே மாதிரி கீழேயும் கழுத்து அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மார்க்கிங்காக தான் கீழே வந்து நான் மார்க் பண்ண சொன்னேன். நம்ம கழுத்து அகலம் வந்து இன்னும் விரிவாக வைப்போம் கீழே மட்டும். மேலே 2.5 இன்ச்சும் கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட நம்ம வந்து வைப்போம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட உயரம் வந்து 5 இன்ச் இருக்குது, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சும், அப்புறம் சுற்றளவு 8 இன்ச் இருந்துச்சு. 8 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜினோட சேர்த்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு நம்ம சுற்றளவு எடுத்திருக்கோம். மார்ஜினோட சேர்த்து தான் நம்ம வந்து வெட்டியிருக்கோம். 8 இன்ச்சு மார்ஜினு 8 இன்ச்சு சுற்றளவு 2 + 2 இன்ச் மார்ஜினோட சேர்த்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து எப்படி கர்வ் கொடுக்கறது, ஸ்கேல் இல்லாட்டி எப்படி கர்வ் கொடுக்கறதுன்னு பார்த்துடலாம். ஆம்கோலோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க 5 இன்ச்சு. அதில் பாதி எவ்வளோ 2.5 இன்ச்சு. அதே மாதிரி எத்தனை இன்ச் வச்சாலும் அதுலேருந்து பாதி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதோட பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பேக் பார்ட்டுக்கு நம்ம எப்போ எடுக்கிறதா அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த 3 மார்க்கையும் சேர்க்குற மாதிரி கர்வாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் ஸ்கேல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன தட்டு ஏதாச்சும் இருக்கும்ல, அதை கூட இந்த 3 பாயிண்ட்டு சேர்க்குற மாதிரி வச்சு அந்த தட்டு வழியாக, அந்த தட்டு மூலமாக நீங்கள் லைட்டாக கர்வ் கொடுத்துக்கலாம். அது ஸ்கேல் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன். இப்போது கீழே வந்து கழுத்து அகலத்தை மட்டும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். ஏன்னா வெத்தலை நெக் கொடுக்குறதுனால கொஞ்சம் கழுத்து அகலம் ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல. மேலே அகலப்படுத்திடாதீங்க, கழுத்து வந்து அப்புறம் ஷோல்டர் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். கீழே மட்டும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் கழுத்தோட அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே கழுத்து எந்த அளவோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழே மட்டும் அகலப்படுத்திக்கோங்க. மேலே படுத்துனீங்கன்னா ப்ளவுஸ் போட்ட பிறகு ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகும், கீழே விழுவும். அதனால் இப்போது மேலேருந்து கீழே வந்து லைன் வந்து க்ராஸாக வரும், ஸ்ட்ரைட்டாக வர்றது லைட்டாக க்ராஸாக வரும். அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை நெக்கு வரைங்க. வெத்தலை நெக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த இதுக்கிட்ட மட்டும் லைட்டாக கர்வ் வரணும். அதையும் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது டைமண்ட் நெக் ஆயிரும். அதனால் மேலேருந்து லைட்டாக கர்வ் கொடுத்து முடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக முடிச்சாதான் அது வந்து வெத்தலை நெக்கு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த வளைவுக்கிட்ட மட்டும் லைட்டாக வளைச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது டைமண்ட் நெக் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால மேலேருந்து கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஏற்றி கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆம்கோலு வளைவெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அந்த பீஸை விரித்து வச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். மேலே வந்து குறுகலாகவும் கீழே கொஞ்சம் விரிவாகவும் வந்திருக்கு. இப்படி தான் வந்து நெக் இருக்கணும், வெத்தலை நெக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் வெத்தலை நெக்கு வரைஞ்சிங்கன்னா அது வெத்தலை நெக்கு மாதிரியே இருக்காது, அது ஏதோ ஒரு நெக்கு மாதிரி இருக்கும். அதனால் கீழே மட்டும் அகலப்படுத்திக்கோங்க, மேலே வந்து சின்னதாக இருக்கட்டும். இப்போ நான் ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் பீஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பீஸாக மடித்து போட்டிருக்கேன் ப்ளவுஸ் பீஸை. அதனால் அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம சாரி பீஸ் எடுத்தோம்ல அதோட சென்டரும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2ஓட சென்டரையும் மார்க் பண்ணி இப்போ ப்ளவுஸ் பீஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சாரி பீஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணோம்ல அதை அதுக்கு மேலே வச்சு, அதாவது ப்ளவுஸ் பீஸ் நல்ல பக்கம் நம்மளை பார்த்தா இருக்கணும், அதே மாதிரி சாரி பீஸோட நல்ல பக்கமும் நம்மளை பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு குண்டு ஊசியால் நான் வந்து குத்தி அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சாரி பீஸோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ, ப்ளவுஸ் பீஸோட உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு தான் சாரி பீஸோட உயரத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுக்கணும், கம்மியாக வச்சிடாதீங்க. ஓகே. இதுக்கப்புறம் இந்த லைனிங் பீஸோட சென்டர் வந்து கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து கழுத்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து கரெக்டாக இருக்குது, சாரி பீஸ் சென்டரும் அதே மாதிரி லைனிங் பீஸ் சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே கழுத்து வந்து நம்ம எவ்வளோ வச்சோம் 2.5 இன்ச்சு, அப்போனா 2.5 5 இன்ச்சு. இப்போது சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சும் சென்டர்லேருந்து அந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டு கிட்ட இந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே கொண்டு வந்து மேலே வைங்க. இப்படி வச்சு நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து அடிச்சிருப்போம் போது என்ன ஆகும்னா கழுத்து ஜாஸ்தியாக அகண்டு போகாது, விரியாது, கரெக்டாக அந்த ஷேப் வந்து இருக்கும். ஏன்னா மேலேருந்து ஸ்ட்ரெயிட் வேசபி இந்த டிசைன் பார்க்கும்போது பாருங்கள்
கீழே கழுத்துலேருந்து மேலே போக போக அந்த லைன் வந்து குறுகிட்டே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போல் லைட்டாக அப்படி குறுகிட்டே போகுது. அதனால தான் வந்து நம்ம வந்து லைனிங் பீஸ் அடிச்சு திருப்பும் போது கழுத்தை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போது ஓவரால் எல்லாத்தையும் நான் வச்ச பிறகு சுற்றிலும் ஒரு குண்டு ஊசியால் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீஸ் வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக குண்டு ஊசியால் நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் அடிச்சு திருப்ப போறேங்கிறனால லைனிங் பீஸை நான் மேலே வச்சிருக்கேன். இதே பைப்பிங் கொடுக்க போறேன்னா இந்த லைனிங் பீஸ் வந்து அந்த சாரி பீஸுக்கும் பிளவுஸ் பீஸுக்கும் கீழே இருக்கும். சாரி பீஸ் மேலே தான் இருக்கும், பிளவுஸ் பீஸும் மேலே தான் இருக்கும். பிளவுஸ் பீஸுக்கு கீழே தான் இந்த லைனிங் பீஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க பைப்பிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து அடிச்சு திருப்ப தான் போறேங்கிறனால லைனிங் பீஸை மேலே வச்சிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ சுத்திலும் அந்த கழுத்தை வந்து நான் அடிச்சு திருப்புறேன். தையல் போடும்போது எந்த இடத்துல வளைக்கணுமோ அந்த இடத்துல வளைவு கொடுங்க. எந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கிற பகுதி கிட்ட நிப்பாட்டி ஊசியை வந்து துணியில குத்தி வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி விட்டு அந்த துணியை திருப்புங்க. அப்படியே சேர்ந்தாப்புல துணியை திருப்பிட்டீங்கன்னா ஷேப் மாறி போயிடும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடு, சரிங்களா, அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு. இப்போ சுத்திலும் தையல் போட்டேன்னா, இப்போ தையல் போட்ட பிறகு நான் வந்து இந்த நடு பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போறேன். தையலை ஒட்டி கட் பண்ணாம தையல்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிற மாதிரி இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக அந்த இடத்துல வந்து கட் கொடுப்போம். ஏன்னா அடிச்சு திருப்ப போறோங்கிறனால அந்த ஷேப் நல்லா வளைஞ்சு வரணுங்கிறதுக்காக லைட்டாக சின்ன சின்னதாக கட் கொடுப்போம். அந்த கட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி வச்சு தான் வந்து வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் கலர் பீஸ் தனியாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சு விட்டுருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் கட் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கிராஸா இருக்கிற மாதிரி கட் கொடுக்கணும். கிராஸா இருக்கிற மாதிரி கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போது அந்த லைனிங் பீஸை திருப்பும் போது கேன்வாஸ் வச்சு திருப்புற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காண்டி தான் கிராஸா வச்சு வந்து நம்ம கட் போட்டுட்டு வந்து சுத்திலும் அதை அப்படியே அடிச்சு அப்படியே திருப்ப போறோம். நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க வந்து கட் கொடுத்துட்டு நீங்க திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல லைட்டா அப்படி அந்த துணி சுருண்டுக்கிட்டு லைட்டாக அந்த இடத்துல குண்டு குண்டாக இருக்கும், அது ஒழுங்காக இருக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணேன்னா லைனிங் பீஸை வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டே வந்துட்டு நீங்கள் அயன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் கையிலே தேய்ச்சி விட்டாலும் சரி, அது நல்லா ஸ்டிஃபாக வந்து உட்காந்துரும். பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துரும். இப்போது தேய்ச்சி விட்ட பகுதியில் திரும்பவும் லைட்டாக வந்து கையை வச்சு தேய்ச்சிக்கிறேன். இப்படி தேய்க்கும் போது பாருங்களேன், கேன்வாஸ் கொடுத்த அந்த எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ஆனால் நம்ம கேன்வாஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் அது அந்த ஸ்டிஃப்னஸ் பாருங்கள் எவ்வளோ சைடில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தாலே ஒரு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. நான் எப்படா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுவோம் அப்படிங்கிற ஒரு லுக். இது கேன்வாஸ் இல்லாமையும் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம், ரொம்பவே ஈஸி தான். இப்போது சுற்றிலும் வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த சாரி பீஸ் வந்து நிற்கணும் அப்படிங்கிறக்காக, இந்த லைனிங் பீஸும் நிற்கணுங்கிறக்காக நான் ஒரு அமுக்கு தையல் வந்து அதே மாதிரி வளைவுகளில் வளைச்சு நடுவில் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வெத்தலனுக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன, என்னால் தான் போட முடியாது, உயரம் கம்மி, இந்த ப்ளவுஸோட உயரம் கம்மிங்கிறனால. இப்போது ஒரு இன்ச் அளவுக்கு நான் கழுத்துலேருந்து கழுத்து பகுதியில் இன்ச் டேப் வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு வருவேன். பட் நீங்கள் வந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த பீஸ் வைக்கிறனால கொஞ்சம் சின்னதாக போயிடும். அதனால் சைட்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணலாம், 2 இன்ச் அளவுக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். பட் 1 வந்து போதும், கரெக்டாக இருக்கும். எந்த சைஸாக போட்டாலும் அந்த 1 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பாயிண்ட் வச்சல அந்த 1 இன்ச் அதை ஃபுல்லாத்தையும் அந்த பாயிண்டெல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். எந்த ஷேப்பில் கழுத்தை அடித்து திருப்பி இருக்கோமோ அந்த ஷேப்பே வந்து வர்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்டெல்லாம் வளைச்சி அதே ஷேப்பை வந்து வர்ற மாதிரி நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரி வெத்தலை நெக் வர்ற மாதிரியே வச்சுட்டு இப்போ அந்த லைன் போட்டோம்னா அந்த லைனை சுற்றிலும் அதே மாதிரி தையல் போட்டு வரேன். எப்படி அந்த வெத்தலை நெக்கு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஷேப் வர்ற மாதிரியே நிப்பாட்டி வளைவுகளில் வளைச்சி வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்தோடனே முன்பக்கம் திருப்புங்க. முன்பக்கம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது, அவ்வளோ அழகாக. இப்போது இந்த முன்பக்கத்தில் அந்த தையலை ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது குட்டி சிசர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் சிசர்லேயே நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிடுங்க. ரொம்ப அவசரமாக கட் பண்ணாதீங்க. வீடியோக்காக ஸ்பீடாக இருக்குது, பட் நீங்கள் கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றிலும் ஒரு லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம டிசைன் வைக்க போகிறோம்.
இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பீஸ் பின்னாடி பக்கம் சுற்றிலும் வந்து இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த ப்ளவுஸை வந்து சுற்றிலும் அடித்து திருப்பிடுங்க, ஃபுல்லாக அடிச்சிருங்க. சுற்றிலும் ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்த பிறகு எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக தைக்கலாம். ஏன்னா என்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ஈஸியாக வந்துடும். ஒரு கேன்வாஸ் இல்லாட்டியும் அந்த லுக்கை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறத இருக்குது. இப்போது நான் வந்து சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 3க்கு 3 பீஸ், இது வந்து நீங்கள் 2.5க்கு 2 அளவு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த பீஸை ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக மடிச்சிருங்க. மடிச்சா இந்த மாதிரி ஒரு பூ ஷேப் வரும். அந்த பூ ஷேப் நீங்கள் எப்படி வைக்கணும்னா, மேலே அந்த கழுத்துலேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு இறக்கி வைக்கணும். இறக்கி எப்படி வைக்கணும்னா, இந்த வி ஷேப் இருக்கா, அந்த வி ஷேப்போட சென்டரும் இந்த வி ஷேப்லேருந்து தையலும் அந்த கீழே தையல் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே நேராக வர்ற மாதிரி வைக்கணும். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வைங்க ஷோல்டர் ஜாயினிங்காக. இப்போது அந்த பிங்க் கலர் பீஸில் ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் வந்து அந்த வி ஷேப் மேலே தையல் வரணும். திரும்ப அந்த பீஸ் அந்த தையல் எதில் போட்டிருக்கோமோ அந்த தையல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒட்டி ஒட்டி வைங்க, பீஸை தள்ளி தள்ளி வைக்காதீங்க. அதே மாதிரி ஒட்டி வச்சுட்டு அந்த வி ஷேப்பில் அந்த தையல் வந்து வரணும், இறங்கணும். அந்த தையல் இறங்கணும். அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த பிங்க் கலர் பீஸ் மேலே ஒரு தையல் போட்டிருப்போம்ல அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அந்த மாதிரி பார்த்து எல்லா பீஸையும் ஒட்டி ஒட்டி 1 கீழே 1 1 கீழே 1 1 கீழே 1 வச்சுட்டே வாங்க. சப்போஸ் நீங்கள் தைக்கிறீங்க ப்ளவுஸ், இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸும் தைச்சு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பூ ஷேப் உள்ள டிசைன் தான் அதிகமாக போகுது, இதுலேயும் சில கலர்ஸ்லாம் பர்டிகுலராக அதிகமாக போகுது, சில பேர் சாரி பீஸ் எடுக்காதீங்க தனியாக சில்க் காட்டன் பீஸ் எடுத்து வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டலாம் 1/2 மீட்டர் சில்க் காட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதில் வந்து இந்த ஷேப் வந்து வைங்க. அதே மாதிரி எந்த பீஸ் வந்து எந்த கலர் ஷேப் வந்து உங்ககிட்ட அதிகமாக போகுதோ அதை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. எந்த கலர் வந்து அதிகமாக மூவ் ஆகுதோ அப்படி இருக்கும்போது எல்லா டைமும் சாரி பீஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்க முடியாது. சாரி பீஸ்லேருந்தும் கிடைக்காது, ப்ளவுஸ் பீஸ்லேருந்தும் கிடைக்காது. சப்போஸ் சொல்கிறேன், அதனால சில்க் காட்டன் ப்ளவுஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் வாங்கி இந்த மாதிரி பூ ஷேப் மாதிரி செஞ்சு தையல் போட்டு கட் பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான் பிகினர்ஸ்க்காக. இப்போது நான் சுற்றியிலும் வந்து தையல் போட்டு முடிக்க போகிறேன். முடிக்கும்போது அதே மாதிரி 1/2 இன்ச்சு வந்து மேலேருந்து விட்டுட்டு தான் நான் வந்து முடிக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுட்டே ஒரு 36 பீஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது சுற்றியும் 36 பீஸ் நான் வச்சுட்டேன். மிச்சம் 4 பீஸு தனியாக வச்சுருக்கேன். இப்போது எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த சின்ன சிசர் வச்சுக்கோங்க. இந்த சின்ன சிசர் ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போது இந்த பீஸை வந்து இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டால் இந்த பீஸை இப்படி தூக்கி மடக்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பிசுரை மட்டும் இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அந்த சைடு 4 விரலால் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் பிடிச்சிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழேருந்து இடம் விட்டு வந்து நீங்கள் கட் பண்ணுங்க. இதை இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சேர்ந்தாப்புல கட் ஆகாது. ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த பிசுரெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் பிகினர்ஸாக இருக்கும் போது இது யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து அது பழகிடுச்சுனால நான் பெரிய சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துறேன். பட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சின்ன சிசரை வச்சு பொறுமையாக நிதானமாக நிறுத்தி கட் பண்ணி எடுங்க. அவசரப்படாதீங்க. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்மளும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணணும்னு இல்லை, வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக தான் அது போகும். இதை திட்டத்திட்ட எனக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கவே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. அதனால தான் இன்னும் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுற்றில அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு இப்போ லேஸ் வைக்க போகிறோம். இந்த லேஸ் வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் 2 மீட்டர் இருக்க மாதிரி எடுத்துருக்கோம். இப்போது இதில் எப்படி வைக்கிறேன்னா, இந்த பூ ஷேப் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கலாம், அந்த தையலுக்கு மேலே இந்த லேஸ் இருக்கணும். அந்த தையலை மறைச்ச மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கணும். நடுவில் தையல் போட்டுறதுங்க, இல்லாட்டி அந்த பிசுறு வந்து அந்த சைடும் தெரியும் இந்த சைடும் தெரியும். அதனால அந்த லேஸை எடுத்து அந்த பூ ஷேப் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கணும், அந்த தையலுக்கு மேலே இந்த லேஸ் இருக்கணும். அந்த தையலை மறைச்ச மாதிரி வச்சு நம்ம சுற்றிலும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம்.
அந்த லேஸை வந்து அந்த பூ ஷேப்புக்கு மேலே இருக்கிற தையலை மறைச்ச மாதிரி வச்சு சுற்றிலும் வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வளைச்சு நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்குன்னா 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் வரைக்கும் உள்ள லேஸை வந்து எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இருக்கிற லேஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்டிஃபாக பட்டையாக இருக்கும், அது வளைவு கொடுக்காது. அதனால இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரியான லேஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு சைடு தையல் போட்ட மாதிரி இந்த சைடு முடிக்கிற சைடும் அதே மாதிரி அமுக்கி தையல் போட்டோம்னா பிசுறு வந்து அந்த லேஸுக்குள்ளதான் இருக்கும், வெளியில எங்கேயுமே வந்து தெரியாது. அதனாலதான் 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் லேஸ் எடுக்க சொல்றேன். அகலம் இருக்கிற மாதிரி 1/4லேருந்து 1/2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நடுவில் வந்து இந்த பீஸ் வைக்கிறோம், ஒரு இலை ஷேப்பில் பீஸ் வைக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கழுத்து வரைஞ்சிருப்போம்ல அந்த பீஸ் வெட்டியிருப்போம்ல அந்த பீஸ் எடுத்து கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழேருந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரியும் அந்த சைடு மேலேருந்து ஒரு 4.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சும்மா என் கண் அளவுலேயே வந்து வரைகிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் புரியணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இப்போது நான் திரும்ப மெஷர் பண்ணி காட்டுறேன். மேலேருந்து ஒரு 4.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி இந்த சைடு கீழேருந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரியும் பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட்டையும் சேர்க்குற மாதிரி லைட்டாக கேர்வாக ரொம்ப வளைச்சு வெட்டிடாம லைட்டாக வளைச்சு இந்த ரெட்டை சின்னம் இருக்குல்ல, ரெட்டை இலை சின்னம் அந்த மாதிரி இருக்கணும் இது பார்க்க. அந்த மாதிரி வச்சு நான் சென்டரில் வந்து கட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக வேறு பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஸை வந்து நான் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இது வந்து ஐடியாக்காக, உங்களுக்கு அது புரியணும்ல இது எப்படி வரும் அப்படிங்கறதுக்காக. அதனால இந்த பீஸை வந்து நான் அப்படியே வச்சு காட்டுறேன். இப்படி இருக்கும். வளைச்ச பகுதி மேலே இங்கே மேல் சைடு இருக்கணும், கீழே வளைச்ச பகுதி பிளவுஸ் பீஸ்க்குள்ளே போயிடும். சரிங்களா? வளைச்ச பகுதி தான் மேலே இருக்கும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஆம்கோல் வெட்டியிருப்போம்ல, ஆம்கோல் வெட்டிட்டு இந்த பீஸ் இருக்கும்ல, இப்போது இந்த வளைவு பகுதி இருக்குல்ல அது மேலே பிளவுஸுக்கு மேலே வரப்போகுது. அதனால அந்த வளைவு பகுதியை இருக்கிற மாதிரி அந்த இதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. பீஸை வந்து ஏதோ ஒரு சென்டரில் வச்சு குண்டூசியால் குத்தி அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த வளைவு பகுதி ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கல அந்த வளைவு பகுதியை அப்படியே வரைங்க. ஏன்னா அது பிளவுஸுக்கு மேலே வரும். கீழே இருக்கிற வளைவு பகுதி இது மேலே வரக்காண்டி இந்த பகுதி அப்படியே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கீழே இருக்கிற பகுதியில் 1 இன்ச் அகலப்படுத்தி எக்ஸ்ட்ரா வெட்டுங்க. ஏன்னா இது பிளவுஸுக்குள்ளே போயிடும், பிளவுஸுக்கு வெளியில் வராது, பிளவுஸுக்குள்ளே போயிடும்னால இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வெளியில் வரக்கூடிய பீஸை அப்படியே எக்ஸாக்டான ஷேப்பில் வந்து வரைங்க. எதுலேயுமே அதிகப்படுத்த வேணாம். கீழே உள்ளே போகிற பீஸ் மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்தி நம்ம வந்து எடுத்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி கூட இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க, நல்லாவே புரியும். இப்போது ரெண்டாவதாக நம்ம வெட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பீஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆரோவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த சைடு வைக்கணும், இது வந்து இந்த சைடு வைக்கணும். இப்போது சாரி பீஸில் ஸ்லீவ் வச்சுட்டு போக கொஞ்சம் பார்டர் மிச்சம் இருந்துச்சு. அந்த பார்டரை வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த லைனிங் பீஸில் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா இதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த பார்டரை பார்த்துக்கோங்க. இப்போது 2 சைடு ஆரோ போட்டால இந்த பக்கம் பார்த்த மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி அந்த ஆரோ பகுதி வந்து நம்மள பார்த்த மாதிரி வச்சுட்டு பிளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பீஸ் இருக்கணும். பிளவுஸ் பீஸுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பீஸ் வச்சுட்டு ஒரு குண்டு ஊசியால் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு மேல் பகுதி இருக்குல்ல அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு மேல் பகுதியில் ஒரு தையல் போட்டுவாங்க. மேல் பகுதியில் மட்டும் தையல் போடுங்க, கீழ் பகுதி வந்து தையல் போடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம அடிச்சு உள்ள பெரட்டி எடுக்கிற கண்டி தேவைப்படும். அதனால மேலே மட்டும் தையல் போட்டால் போதும், கீழ் பகுதிக்கு நீங்கள் வந்து தையல் போட தேவையில்லை. சரிங்களா? இப்போது மேலே மட்டும் நான் தையல் போட்டு வரேன். அதே மாதிரி பீஸை ஒரு வாட்டி தையல் போட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு திருப்பி தையல் போடாமல் சேர்ந்தாப்புலேயே வந்து அந்த தையலை நிறுத்தாமல் அடுத்தடுத்து வந்து போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரேடியாக கட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வேலை வந்து முடிஞ்சிடும். டக்குன்னு ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டிச் போட்டு கட் பண்ணி திருப்பி ஸ்டிச் போட்டு கட் பண்ணால் அது வந்து டைம் ரொம்ப இழுக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப் தான். கண்டிப்பாக பிகினர் ஸ்டேஜ்லேயும் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே இருக்கிற எக்ஸஸ் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக வந்து நான் நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். நாச்சஸ் கொடுக்கறதுக்கு நான் சின்ன சிசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பெரிய சிசரெல்லாம்
எடுத்தாங்கன்னா டக்குன்னு ஒரு கட்டு இருந்தாலும் வீணாக போயிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சிசர் வந்து வச்சுக்கோங்க. அதோட நுனி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் அந்த நுனியில் தான் நுனியை வச்சு தான் நான் சிசரோட நுனியை வச்சு தான் கட் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் சின்ன சிசர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பிகினர் ஸ்டேஜ்லேயே. இதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குமா, வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். யூஸ் ஆகாமல் போகவே போகாது. இப்போது அந்த பீஸை வந்து நான் விட்டுட்டேன். பெரட்டிட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து அந்த இதில் போட்டுட்டு வரேன். நீங்கள் வந்து எட்ஜில் ஒரு நுனி தையல் கூட போடலாம். பட் நுனி தையல் போடுறத விட அமுக்கு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம லேஸ் வச்சுருவோம் அந்த இடத்துல. அதனால் நீங்கள் தையல் போட்டாலும் அது பிரச்சனையே இல்லை. நம்ம அசிங்கமாக தெரியாது. நீங்கள் தையல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அசிங்கமாக தெரியாமல் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். இப்போது அதே மாதிரி தையல் போட்டுவாங்க. இன்னொரு பீஸ்லேயும் நான் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அடுத்த பீஸை வச்சு நான் தையல் போட்டு வரேன். எங்கேயுமே நான் கட் பண்ணி தனியாக எடுக்கல. அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது கீழே ஓப்பனாக வச்சுருந்தோம்ல அந்த பீஸ்லேயும் வந்து இப்போது தையல் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே அது ஓப்பனாக இருக்கிறதுல யூஸே இல்லை. எப்படியும் அந்த பீஸை வந்து நம்ம மறைச்சி தான் ஆக போகிறோம். அதனால தான் இப்போது 2 சைடும் நான் வந்து தையல் போட்டுட்டு வரேன். சரிங்களா? இப்போது தையல் போட்டு எடுத்த பிறகு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டியும் கட் பண்ணலாம், கொஞ்சம் கேப் விட்டும் கட் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். ஓவர்லாக் போட போகிறீங்க அந்த பீஸில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிவிடுங்க. இல்லை ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீஸ் வந்து வச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து நான் செய்யும்போது வீடியோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு, ஃபோன் ஹீட் ஆனதுனால. இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஒன்று கீழே ஒன்று வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பின்னாடி ஒரு துணியை வச்சு நான் மறைச்ச மாதிரி வச்சுட்டேன். பேஸ்க்காக ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலேயே 1 கீழே 1 கீழே 1 வச்சு சுற்றிலும் வந்து ஓவர்லாக் பண்ணாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் திரும்பவும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது ஒரு பீஸ் எடுத்து அந்த முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. அந்த பிங்க் கலர் பீஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் இந்த சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துங்க கீழே. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் மடித்து அந்த எல்லோ பீஸுக்கு கீழே வச்சு சைடில் ஒரு தையல் ஸ்ட்ரெயிட் தையலாக போட்டு எடுத்துருங்க. இதுக்கு பேஸாக தான் நான் வந்து கீழே ஒரு ஃபேப்ரிக் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கீழே ஒரு பேஸ் மாதிரி ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முக்கோண ஷேப்பை வச்சுட்டே வாங்க. இதுக்கப்புறம் இந்த இலை மாதிரி ஷேப் வச்சுருக்கோம்ல அதை எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அந்த இலை ஷேப்பில் கீழே ஒரு தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையலை ப்ளவுஸ் பீஸ்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தையலுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் பீஸோட சைடை வந்து மேலே வச்சுட்டு, அதாவது இந்த இலை ஷேப் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு தையல் இருக்குல்ல, மேல் தையல் வந்து மடிச்சு அடிச்சிருக்கோம், கீழ் தையல் ஓப்பனாக இருக்கும். அந்த கீழ் தையலை மடித்த மாதிரி இந்த இதை வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட சென்டரில் அந்த இலையோட சென்டர் அதோட அந்த இலையோட முடிகிற பீஸை வந்து வைங்க. அதாவது அதே மாதிரி மேலேருந்து சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போடுங்க, அமுக்கு தையல் போடாதீங்க. ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு அந்த பீஸ் அப்படியே வச்சுட்டு அந்த பிங்க் கலர் பீஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு தையல் போட்டிருப்போம்ல அந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி தையல் போடும்போது அந்த பூ ஷேப்பில் இருக்குல்ல அந்த பீஸ்லாம் நடுவில் வரும். அதனால அதெல்லாம் தூக்கி விட்டு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்பவும் இன்னொரு பீஸை அதை ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சுட்டு அதே மாதிரி அதோட தையலும் தெரியாத மாதிரி மறைச்ச மாதிரி இந்த பீஸ் மேலே திரும்பவும் தையல் போட்டுவாங்க. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா கீழ் பீஸ் வந்து ஓப்பனாக தானே இருக்கும். ஓப்பன் பீஸில் நம்ம சும்மா தான் ரஃபாக தையல் போட்டோம் அந்த இலை ஷேப்பில் இருக்கிறதுல. அதனால அந்த இலை ஷேப்பை மறைக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் பீஸை மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுவோம். அதை முடிக்கும் போதும் சும்மா ரஃபாக ஒரு தையல் போடுங்க, அமுக்கு தையல் போட்டுறாதீங்க. ஏன்னா லேஸ் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தையலே தெரியாத மாதிரி இருக்குது. இதுக்கு சென்டரில் இந்த பீஸை வந்து இப்படி வைக்கணும். இந்த பீஸை இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த பீஸை நகராத மாதிரி ஆல்ரெடி ஒரு தையல் அந்த இலை ஷேப் மேலே ஒரு தையல் இருக்கும்ல, சும்மா ஒரு ரஃபாக ஒரு அமுக்கு தையல் போட்டுருப்போமே அந்த அமுக்கு தையல் மேலேயே திரும்பவும் ஒரு தையல் போட்டுவாங்க. இந்த நடுவில் இருக்கிற அந்த பீஸை வந்து நகர்த்திடாம அப்படியே அது ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்பவும் இந்த சைடும் அதே மாதிரி அந்த அமுக்கு தையல் மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். எக்ஸஸாக அங்கே கொஞ்சம் பீஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல எதுக்கு நான் அமுக்கு தையல் போட வேணான்னு சொன்னேன்னா, ஏன்னா நம்ம லேஸ் வைக்கிற கண்ணே அந்த சைடு கொஞ்சம் ஓப்பனாக வேணும். அதனால தான் சும்மா அமுக்கு தையல் போடாமல் எடுத்துருங்கன்னு சொன்னேன். இப்போது நான் லேஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே இந்த ஷேப் மேலேயே வச்சு இப்போ வந்து திரும்பவும் ஒரு தையல் போட்டுவாங்க. இப்போ வந்து அந்த தையல் போட்டதே தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து அந்த கவர் பண்ணி எடுத்துடுறோம். லேஸை வச்சு தையல் எதுவுமே வெளியில் விசிபிளாக தெரியாத அளவுக்கு லேஸை வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துட்டோம்.
இப்போது அந்த ஷேப்பில் லேஸை மெதுவாக வச்சு லைட்டாக வளைச்சி ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைடும் லேஸை வச்சு திரும்பவும் அந்த வளைவுகளில் வந்து தையல் போட்டுவாங்க. வளைச்சி வரும்போது இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற லேஸ் எடுக்காமல் கொஞ்சம் குறுகலாக இருக்கிற மாதிரி லேஸ் 1/2 இன்ச்சுக்கோ இல்லை 1/2 இன்ச்சு அகலமோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சு அகலமோ இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்திங்கன்னா அழகாக இந்த வளைவுகளில் நமக்கு வளைச்சி கொடுக்கும். அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த மாதிரி முடிச்சிருங்க. 2 சைடும் தையல் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த இடத்துல மட்டும் அந்த ஓப்பன் விட்டுருந்தோம்ல சைடில் அந்த இடத்துல மட்டும் இப்போ வந்து லாக் ஸ்டிச் 2 தையலாக போட்டு அந்த இடத்த வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. லாக் ஸ்டிச்னா 2 தையல் வர மாதிரி 2 சைடு வந்து மறைச்ச மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துருங்க. இப்போது இதுக்கு பிங்க் பீஸ் மேலே ஒரு தையல் போட்டிருப்போம்ல அந்த தையலை மறைக்கிறதுக்கு திரும்பவும் லேஸ் எடுத்து அந்த தையலுக்கு மேலேயே அந்த பிங்க் பீஸ் மேலே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு தையல் போட்டோம்ல அந்த தையலுக்கு மேலேயே லேஸை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு வரோம். இதுக்கு வந்து ஒரு தையல் போட்டால் போதும். அதே மாதிரி தைக்கும் போது இந்த பீஸெல்லாம் நடுவில் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் விரலை வச்சு அந்த பீஸை தூக்கி விட்டு சைடில் இருக்கிற அந்த பீஸை தூக்கி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா அது வந்து பீஸுக்கு நடுவில் வந்து சிக்கிக்கிறோம். தையல் போடும்போது அந்த பீஸ் வந்து நடுவில் வந்து மாட்டிக்கிறோம். அதனால தான் நான் எதுக்காக சொன்னேன்னா இது வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்தோம்ல இந்த மாதிரி இந்த பீஸ் வந்து நடுவில் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் 1.5 இன்ச் அளவுக்கு எடுக்க சொன்னேன். 1.5 இன்ச் அளவில் சைடில் எடுத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் வராது, கொஞ்சம் கீழே இறங்கி தள்ளி இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். நான் என்ன மெஷர்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லி நான் உங்களை கட் பண்ண சொன்னேன்னா அதே மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், பட் அதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது வந்து நான் அப்போதைக்கு வச்சு நான் கட் பண்ணேன். பட் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? அதே மாதிரி சுற்றிலும் வந்து அந்த பீஸை தூக்கி விட்டு நான் ஸ்டிச் போட்டுட்டே வரேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் அகலமாகவே எடுத்துருக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு அகலத்தை வந்து 1.5 இன்ச்சை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். எதுக்குன்னா இந்த ரீசனுக்காக தான் சொன்னேன். ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னடா இப்படி வருது அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி கீழே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் கொடுக்கறதுக்கு கீழே எந்த அளவு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பீஸ் பிங்க் கலர் பீஸ் எடுத்துட்டு அதை வந்து மடிச்சிருங்க. ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சிட்டு அந்த 1/2 இன்ச்சு மடித்த பகுதி உங்களை பார்த்த மாதிரி மேலே இருக்கணும். அப்புறம் கீழே வந்து கீழே 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம இடம் விட்டுருந்தோம். அதே மாதிரி 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுட்டே வாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கீழே தையலுக்கு இடம் விட்டீங்களோ லைனிங் பீஸில் அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ நீங்கள் தையல் போட்டு வரணும். அதே மாதிரி மடித்த பீஸ் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் பீஸ் லைட்டாக மடித்தோன்னு 1/2 இன்ச் அது வந்து உங்களை பார்த்த மாதிரி மேலே இருக்கணும். இப்போது கீழே தையல் போட்ட பிறகு இந்த பீஸை அப்படியே லைட்டாக உள் சைடை மடக்கிட்டு லைட்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி நீங்கள் த்ரெட் பைப்பிங்கும் கொடுக்கலாம். அது இன்னுமே அழகாக இருக்கும். பட் த்ரெட் பைப்பிங்க்கு என்கிட்ட டைம் இல்லாதனால நான் இப்படியே வந்து கொடுக்குறேன். இந்த அளவுக்கு லைட்டாக துணி வந்து தெரிகிற மாதிரி வச்சு இந்த 2 பீஸுக்கும் நடுவில் வந்து தையல் போடுங்க. பிங்க் கலர் பீஸ் மேலே தையல் போட்டுறாதீங்க, எல்லோ கலர் பீஸ் மேலே தையல் போட்டுறாதீங்க. 2 பீஸுக்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த பீஸுக்கு மேலே லைட்டாக பைப்பிங்கை வெளியில் இழுத்து விட்டு பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸுக்கு. அதுக்காக தான் ஏதாச்சும் ஒரு ரஃப் துணியில் இந்த மாதிரி பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி பைப்பிங்லாம் நல்லா அழகாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எடுத்தோடனே பைப்பிங் வைக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து வராமல் போகும். பட் நீங்களும் நினச்சிப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு பைப்பிங் வரலையோ அப்படின்னு. அதனால் ரஃப் டைமில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பைப்பிங்லாம் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. இப்போ நான் பைப்பிங் பண்ணிட்டேன். கீழே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டர் 2 ஃபோல்டு பண்ணி பண்ணணும். பட் இதில் ஷோல்டர் ஃபோல்டு பண்ண முடியாதுங்கிறதுனால கீழ் பகுதியை மட்டும் 2 ஃபோல்டு பண்ணி அந்த டிசைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 2 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து டாட் பிடிக்கிறேன். ஏன்னா நம்ம டிசைன் வச்சுக்கறனால 2 இன்ச் வைக்கணும். டிசைன் இல்லை அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்காச்சும் வைக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் பேக் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் முதுகில். இப்போ நான் 2 இன்ச்சு உயரமும் 1 இன்ச் அகலமும் இருக்கிற மாதிரி நான் வந்து
சைடில் வந்து டாட் பிடிச்சிட்டேன். இப்போ பேக் சைடில் எக்ஸஸாக பிசு இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்காகவே தான் இந்த டிசைன்லாம் நான் ரெடி பண்ணுறேன். எந்த இடத்துலையுமே பிசுறு இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த பூ ஷேப்பில் நீங்கள் மணி வச்சாலும் சரி, அப்படி மணி வைக்காமல் இந்த மாதிரி பேட்ச் வச்சு நீங்கள் முடிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பேக் நெக்குக்கு மட்டுமே 400லேருந்து 500ரூவாக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் வந்து வாங்கலாம். வெறும் இது மட்டும். இப்போ பாருங்கள், நான் பேட்ச் வச்சு இந்த மாதிரி முடிக்கும் போது தாராளமாக இதுக்கு நீங்கள் 500ரூவா பட்ஜெட் கண்டிப்பாக வாங்கலாம். அதை விட கம்மியாக வாங்கிடாதீங்க. ஏன்னா இதில் உங்களோட எஃபெக்ட் நிறையா இருக்குது. அதனால தான் இதை வந்து இன்னும் ஜூம். இதோடய தொடர்ந்து இந்த ப்ளவுஸ்க்கான ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மெத்தடில் தான் நான் ஸ்லீவ் டிசைனும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இதோட சேர்ந்து டேசல் டிசைனும் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் டிசைன் தான் இதுக்கு வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட நான் சேர்ந்தாப்புல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். நான் 1.5 மீட்டர் அளவுக்கு நான் லேஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் லேஸ். அதுக்கப்புறம் 1.5 அளவுக்கு 2 சைடும் 1.5 அளவுக்கு பீசஸ் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அளவில் நான் பீசஸ் எடுத்திருக்கேன். 10லேருந்து 15 பீஸ் தேவைப்படும் ஒரு ஸ்லீவுக்கு. சரிங்களா? இப்போது ஸ்லீவ் வந்து நான் எப்படி கட் பண்ணலை, ஷேப் கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்டரோட இருந்துச்சு, அதனால் நான் பார்டரை தனியாக எடுத்துகிட்டு ஷார்ட் ஸ்லீவில் தான் இந்த டிசைன் பண்ண போகிறோங்கிறனால நான் தனியாக எடுத்துட்டேன். பார்டர் வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து நான் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே அந்த சென்டர் லைன் வந்துடும். அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இப்போது கீழேருந்து 1 இன்ச் அளவுக்கு உயரம், கீழேருந்து 1 இன்ச் அளவுக்கு உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1, 1.5, 2 வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக மார்க் பண்ணிக்கலாம். பட் சின்ன கைங்கிறனால 1 எடுத்திருக்கேன். அகலம் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஒல்லியாக லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது 2 பாயிண்ட்டையும் ஒன்று சேர்க்குற மாதிரி நான் வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்து அதை வச்சு கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மூடி மாதிரி வச்சு அந்த 2 பாயிண்ட்டையும் இணைக்கிற மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. கர்வ் கொடுத்த பிறகு அந்த கர்வை வெட்டும் போது அந்த கர்வ் வர்ற மாதிரி வெட்டணும். அதுதான் மெயின். வெட்டுறதுல தான் அந்த டிசைனு அந்த ஷேப்பை வந்து இருக்க போகுது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு எவ்வளோ அழகாக பெல் ஷேப் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்டர் எடுத்திருக்கேன். பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேலே, இது நல்ல பக்கம், அதுக்கு மேலே ஸ்லீவோட பின் பக்கத்தை வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? பின் பக்கத்தை வச்சுட்டு நான் கீழே மட்டும் ஒரு சுற்றிலும் ஒரு தையல் போட போகிறேன். கீழே மட்டும், சைட்லலாம் தையல் போட போகிறதில்ல. சரிங்களா? இப்போ வந்து அந்த பார்டரில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குல, அந்த லைன் வந்து எனக்கு தேவைப்படலைங்கிறனால அந்த க்ரீன் கலர்லேருந்து பீஸை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் சுற்றி கீழே மட்டும் வந்து நான் சுற்றிலும் தையல் போடுறேன். தைக்கும்போது அந்த வளைவுகள்லாம் நிப்பாட்டி வளைச்சு தைங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சிடாதீங்க, அப்புறம் அந்த ஷேப்பை மாறிடும். இப்போ கட் பண்ணி சென்ட்ரு தைச்ச பிறகு சென்டரை வந்து கட் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சைட்லலாம் வந்து சின்ன சின்னதாக நாச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மீசை கட் இப்போ வந்து இந்த மீசை கட் பண்ணுற சிசர் வச்சு சின்ன சின்ன நாச்சஸ் கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சிசர் இல்லைன்னா நீங்கள் கட்டரை கூட யூஸ் பண்ணலாம். கட்ரு வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பொறுமையாக யூஸ் பண்ணணும். விஸ்குன்னு வச்சு கட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நான் கீழே வந்து சுற்றி நாச்சஸ் கொடுத்த பிறகு நான் திருப்பிக்கிறேன். அது திருப்பின பிறகு அந்த ஷேப்பெல்லாம் வந்து அழகாக வந்து வரணும். அதனால மெதுவாக வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து திருப்புங்க. ஷேப் வர வேண்டிய இடத்துல அந்த ஷேப்பை வந்து நல்லா வளைவு கொடுக்குற மாதிரி வளைச்சு வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி கையிலே வந்து தேய்ச்சிடுங்க. இல்லை கையில் தேய்க்கிறத விட அயன் பாக்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அயன் பாக்ஸை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கீழே வந்து நான் ஒரு அமுக்கு தையல், அது ஷேப்பெல்லாம் நான் கொண்டு வந்த பிறகு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். அந்த அமுக்கு தையல் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அமுக்கு தையல் போட்டுட்டு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ண பிறகு அந்த தையலை பிரித்து எடுத்துடலாம். இது வந்து ஸ்லீவ் வந்து நிற்கணும், அந்த ஷேப்பில் கரெக்டாக நிற்கணுங்கிறக்காக தான் நான் லைட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். பட் நம்ம லேஸ் வச்சு அதை கவர் பண்ணிடுவோம், அதனால் அது பெருசாக தெரியாது. இப்போ அதே மாதிரி அந்த வளைவுகள்லாம் சைடில் நல்லா வளைச்சி மெதுவாக பொறுமையாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சைட்லலாம் அந்த வளைவுகள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். இப்போது நான் பின்பக்கம் ஸ்லீவை பின்பக்கமாக திருப்பி போட்டு கீழேருந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டு வரேன். அந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஷேப்லேயே அந்த ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இந்த மொத்தமாக 1 இன்ச்சுக்கு இல்லாமல் அந்த சைட்லலாம் ஒரு இன்ச் அளவுக்காக இருக்கிற மாதிரி வச்சு
இது அப்படியே வந்து எண்டு வரைக்கும் நம்ம அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ சுற்றிலும் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து அந்த லைன் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டு வரலாம். அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி. இப்போது அந்த பாயிண்டெல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி லைன் பண்ணோம்ல, அந்த லைன் மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு வரலாம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதே மெத்தட் தான். அதே தான் இதிலே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த மெத்தடை அப்படியே அப்ளை பண்ணி அதே மெத்தடில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டுட்டு இப்போது அதே சின்ன சிசரை வச்சு நம்ம அந்த தையலை ஒட்டி கட் பண்ணாமல் தையல்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு தள்ளி அது ஃபுல்லாத்தையும் நம்ம எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் லேஸ் வச்சு அப்படியே கூட நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்குற விதமாக நம்ம வந்து இந்த பிங்க் கலர் பீஸ் saree பீஸ் வச்சுருக்கோம்ல, இதை வச்சு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த பீஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு தெரியும்ல, அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட சென்டரில் இந்த ட்ரையாங்கிளை வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிளோட அந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, அந்த லைனில் இந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு அந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஊசியால் குத்திடுங்க. ஊசியை வச்சு அந்த இடத்துல துணியில் குத்தி வச்சுட்டு திரும்ப இன்னொரு பீஸை அந்த ட்ரையாங்கிள் பீஸுக்கு மேலேயே சைடாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ட்ரையாங்கிள் பீஸ் வச்சு திரும்ப அந்த ஷேப் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கா, அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இதே ப்ரொசீஜரை அப்படியே வந்து ஒரு சைடு ஃபுல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படியே அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி பாருங்கள். தள்ளி வச்சாலும் சரி, இல்லை அதுக்கு மேலேயே ஒட்டி பக்கத்தில் வச்சாலும் சரி. ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வைக்கும்போது 1/2 இன்ச் அளவுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வைக்கணும். ஒரு சைடுக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுட்டேன். இந்த சைடும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஊசியை ட்ரையாங்கிளோட சென்டரில் குத்திட்டு எப்படி அந்த வளைவு இருக்குதோ, மேலேருந்து கீழே அப்படியே ஒரு மலை மாதிரி வளைவு இருக்குதோ, அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி சைடாக வந்து வைங்க. சம்டைம் அந்த ட்ரையாங்கிளோட ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு பீஸ் ட்ரையாங்கிள் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வைக்கும் போது அந்த பீஸ் தூக்கிட்டு இருக்கும். அப்போது சிசரை வச்சு நீங்கள் லைட்டாக அந்த தூக்கின பீஸை அமுக்கி விட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுவாங்க. எடுத்தோன்னே இந்த டிசைன் வந்து வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா கேப், இதை வந்து விட்டுருங்க. இது வந்து உள்ளே போயிடும் மார்ஜின். இந்த இது மார்ஜின் போகிறதுனால இந்த டிசைன் வந்து கையோட சுற்றளவு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் முன்னாடி தள்ளி வச்சு இந்த டிசைன் வச்சுருங்க. இந்த டிசைன்லேருந்து இப்போ கை சுற்றளவு ஒரு 5 இன்ச் இருக்குன்னா இந்த டிசைன் 4 இன்ச்சு 4.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே வைக்கணும். அதில் ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையலை மறைக்கிற மாதிரி இந்த லேஸை வச்சுட்டு இந்த லேஸோட 2 பகுதியிலையும் 2 சைட்லேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஒரு சைடு தையல் மேல் உள்ள பிசுறு மறைச்ச மாதிரி ஆயிரும். கீழ் சைடில் இருக்கிற லேஸில் போடுற தையல் கீழே பார்டரில் இருக்கிற பிசுரை மறைச்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக அதே மாதிரி இந்த மாதிரி வளைவுகள்லாம் வந்து வளைக்கணும் அப்படின்னா 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு அகலம் உள்ள லேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டுட்டேன்னா ஒரு சைடு அந்த மேல் சைடில் ஃபுல்லாக தையல் போட்டுட்டேன் பிசுரை மறைக்கிற மாதிரி. அப்படியே ஊசியை எடுக்காமல் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தூக்கிட்டு அப்படியே கீழ் சைட்லேயும் வந்து தையல் போட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கீழே பார்டர் இருக்குல்ல, அதில் உள்ள பிசுரையும் இது வந்து மறைச்சிரும். ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எந்த இடத்துலையுமே பிசுறு இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் லேஸோட 2 சைடுமே தையல் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மேலே வந்து நம்ம பண்ண மாதிரி கீழேயும் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ கீழே வந்து உங்களுக்கு லேஸ் வைக்க வேணாம், பைப்பிங் கொடுக்கணும்னா நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இல்லை லேஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் லேஸ் வைக்கலாம். அது உங்களோட இஷ்டம் போல தான். சரிங்களா? இந்த லேஸ் வந்து 1 மீட்டர் 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த 5 ரூபாய் லேஸே வாங்கி நீங்கள் வைக்கலாம். அதுவே நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும் நம்மளுக்கு.
கோல்டன் கலர் லேஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அது நல்லா ஷைன் கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடும் வந்து போட்டு எடுத்துட்டேன். கீழே வச்சுருக்கோம்ல அந்த லேஸில் நீங்கள் சென்டரில் தையல் போட்டால் போதும். ஏன்னா அதில் கீழே எந்த இடத்துலையும் பிசிறு இல்லாததுனால. இப்போது ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டில் வந்து லைட்டாக ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பேன் எப்போயுமே ஸ்லீவு. அந்த ஸ்லீவ் பேட்டர்னை அப்படியே வந்து இந்த ப்ளவுஸ் அந்த ஸ்லீவ் பீஸ் மேலே வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த டிசைன்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீவோட அந்த ஷேப் வந்து வரைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பண்ணும்போது. இதுதான் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸ்லீவ் டிசைன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்ட மாட்டேன். டிசைன் பண்ணி முடித்த பிறகு தான் நான் ஸ்லீவே வந்து வெட்டுவேன். அதே மாதிரி சைட்லேயும் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது இல்லை இன்னும் ஹைலைட்டாக கொடுக்குறக்காண்டி நான் மணி கோர்க்க போகிறேன். அந்த மணி வந்து ட்ரையாங்கிள் பீஸ் இருக்குல்ல அதோட நுனியில் கோர்க்கணும். எப்படி கோர்க்கணும்னு பார்த்துடலாம். இப்போ ஊசியை வந்து கீழே துணி அந்த ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து அந்த முக்கோண பீஸ் இருக்குல்ல அதோட நுனியில் வந்து விட்டு எடுங்க. விட்டு எடுத்துட்டு ஒரு மணியை வந்து அந்த ஊசியில் கோர்த்த பிறகு திரும்ப அந்த ஊசியை வந்து எங்கே உள்ளே எப்படி விடணும்னா எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த நுனியில் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துலேருந்து ஊசியை உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வரும்னு பாருங்கள். நீங்கள் பீஸோட அந்த ட்ரையாங்கிள் பீஸோட சென்டர்லேருந்து எடுத்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த நுனியிலேயே அந்த ஊசியை கோர்த்து நம்ம பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த மணியை கோர்த்த பிறகு ஒரு நாட் போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வியர் பண்ணி கழட்டும் போது வந்து ஒரு கயிறு அத்துட்டா கூட அது எல்லா மணியும் கொட்டி போகாது. ஒவ்வொரு வாட்டியும் மணி கோர்க்கும் போது ஒரு நாட் போட்டு அதை செக்யூர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. டைம் கொஞ்சம் இழுத்தாலும் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும். அந்த ஃபினிஷிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மணி கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இல்லை இந்த மாதிரி எது இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏனோ தானோன்னு ஸ்டிச் பண்ணாமல் ஃபினிஷிங் வரணும். ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ஃபினிஷிங்கில் பண்ணுங்கள். டிசைன் வராட்டியும் பரவாயில்ல, ஃபினிஷிங் நல்லா வர்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபினிஷிங்கில் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அது நம்மளுக்கு ஃபினிஷிங் இவ்வளோ நல்லா வருதுல, அப்போ நம்ம கண்டிப்பாக வெளியில் யார்ட்டாச்சும் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஃபினிஷிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது சுற்றிலும் நான் வந்து பீட்ஸ் மணி எல்லாத்தையும் கோர்த்துட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். லைனிங்கே இல்லாமல் ஒரு சாதா ப்ளவுஸ்லேயே நம்ம இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோம். இன்னும் சென்டரில் ஹைலைட் கொடுக்கறதுக்கு ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி இது இந்த டிசைன் அந்த பேட்ச் மாதிரி ஒன்று இருக்குல்ல அந்த பேட்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு. நான் இன்னும் ஜூமில் காட்டுறேன். எந்த இடத்துலையுமே பிசுறு அதிகம் வெளியில் இல்லை, பேக் சைட்லையும் பிசுறு இல்லை. அந்த ஊசியால் கோர்த்த அந்த இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் இவ்வளோ நீட்டாக இருக்குது. சென்டரில் மணி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பாசிலேயே வந்து கீழே தொங்குற ஹேங்கிங் மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னா கூட வைக்கலாம். பட் இந்த மாதிரி பேட்ச் வைங்க, அது இன்னும் ரொம்ப அழகாக ஹைலைட் காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹேங்கிங் மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக டேசல் டிசைன் பார்த்துலாம். இப்போது சாரீ பீஸ்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருந்துச்சு. 2x2 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. அதே மாதிரி ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பிறகு அதில் கொஞ்சோண்டு பார்டர் மிச்சம் இருந்துச்சு. அது வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் மிச்சம் இருந்துச்சு. அதனால் அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ்லேயும் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் மிச்சம் இருந்தனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் ரோப் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் ரோப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டில் இப்போது இந்த பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேல சாரியோட நல்ல பக்கம், அது சாரி பிளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் ஒன்னா பாத்துக்கிற மாதிரி வச்சுட்டு பிளவுஸோட கெட்ட பக்கத்துக்கு மேலதான் நான் வந்து தையல் போடுறேன். சரிங்களா? கெட்ட பக்கம் நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ தையல் போட்ட பிறகு 4 சைடு வந்து நான் சின்ன சின்னதா வந்து நாச்சஸ் கொடுத்துட்றேன். அதாவது தையலை ஒட்டி கட் பண்ணாம தையல்ல இருந்து கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி வந்து 4 பக்கத்துக்கும் குட்டி குட்டியா நாச்சஸ் கொடுங்க. ஏன்னா தையலை ஒட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெரட்டும் போது என்ன ஆகும்னா பீஸ் வந்து சைட்ல இருந்து கிழிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான். இல்ல உங்களுக்கு வந்து கிழிகிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பெரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் பெரட்ட போகிறதில்ல, சைடில் இருந்து தான் பெரட்ட போகிறோம். ஏன்னா சைடு வந்து நம்ம அந்த இடத்துல கயிறு வைக்கிறதுனால அது அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சிரும். அதனால சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கிட்டு, ஏன்னா எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் பீஸ் உள்ளே போயிடும், பிங்க் கலர் பீஸ் தான் வெளியில் தெரியும். ஸோ அதனால நான் எல்லோவில் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி பெரட்டி எடுத்துருங்க.
பெரட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே அயன் பண்ணாலும் ஓகே, உங்களோட சௌகரியம். அயன் பண்ண டைம் வந்து அயன் பண்ணிடுங்க. அப்படி அயன் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து 4 சைட்லேயும் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துருங்க, ஒரு அமுக்கு தையல். அதே மாதிரி இப்போ அந்த 4 சைடு கார்னரையும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறனால குத்தி விட்டு எடுத்துக்கோங்க சிசரை வச்சு. ஆனால் சிசரை வச்சு குத்துறீங்கன்னா சிசரோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, துணியை ஓட்டையாக்கிரும். அதனால இப்போ வந்து 4 சைடும் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்த பிறகு இப்போ இந்த பீஸோட சென்டர் வந்து நம்ம எடுக்கணும். சென்டர் வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த நடுவில் வந்து மார்க் பண்ணுங்க. மடிச்சுட்டு அந்த மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு சைடு மார்க் பண்ணியிருப்பீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பீஸோட சென்டர் வந்து கிடச்சிரும். அந்த 4 டப்பா மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடு இதை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த சென்டரில் ஒரு லைட்டாக நாச் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் சாக்கு வச்சு லைட்டாக கோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு பீஸோட 4 சென்டரும் கிடச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நடுவில் வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி இதோட சென்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு இந்த பீஸோட. இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் பீஸ் தான் தெரியணுங்கிறக்காக, ஹைலைட்ல தெரியணுங்கிறக்காக அந்த பீஸை வந்து அந்த சென்டர் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்றேன். ஃபுல்லா ஃபோல்டு பண்ணல, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம்ல காட்டுறேன் நான் வந்து எந்த அளவுக்கு அதை ஃபோல்டு பண்ணிக்கேன். அதாவது அந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த சாக்குல மார்க் பண்ணிக்க பாருங்க. அதுலேருந்து ஃபுல்லா ஃபோல்டு பண்ணாம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இந்த அளவுக்கு நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சைடில் வந்து அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேயும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி இந்த பீஸை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 தையல், ஒரே இடத்துல வந்து 2 தையல் போட்டுட்டேன். ரொம்ப இழுத்து தையல் போடாமல் அந்த இடத்துல பாயிண்ட் மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பீஸ் வந்து நகராது. ரொம்ப பெரிய தையல் போடணும் அவசியம் இல்லை. ஊசி நூலை வச்சு கூட நீங்கள் வந்து தையல் போட வேண்டாம், ஊசி நூலில் கோர்த்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு தையல் மட்டும் கொடுத்து நாட் போட்டு ஊசி நூலில் கோர்த்துக்கோங்க. இப்போ 4 பக்கத்துலயும் வந்து நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தையல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே வந்து நான் கிளியரா வந்து அந்த சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா பிசுறு எந்த இடத்துலயும் நம்மளுக்கு தெரியக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த பீஸோட பேக் சைட்ல இருந்து நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ண போறோம், சரிங்களா? இந்த பீஸோட பேக் சைட்ல இருந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னா, இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்தா நம்ம ரோப் வந்து பேக் சைட்ல வைக்கணும். அதனால அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு, சரிங்களா? இப்போ வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்டே கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பீஸோட பேக் சைடில் தான் நான் ரோப் வைக்க போகிறோம். அதனால இப்போ பீஸை திருப்பி போட்டு எந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் ரோப் வச்சோமோ அதே இடத்த வந்து பேக் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிறத அப்படியே இந்த ரோப்புக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் லைன் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வச்ச லைன், அந்த லைனுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுவாங்க. ரோப்பை நல்லா நீளமாக வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா 2 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 2 தையல், முடிக்கும் போது 2 தையல். சென்டர்ல ஒரு தையல் இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கெட்டியா தையல் போடுறோமோ அது பிரியாம அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டிக்கா இருக்கும். இப்போ வந்து நான் தையல் போட்ட பிறகு 2 தையல் போட்டு எடுத்துட்டேன். கெட்டி தையல் வந்து ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த பீஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த சைடு கார்னரையும் 2 சைடு போட்டோமா, இப்ப இந்த 2 சைடு வந்து சும்மா தான் இருக்கும். அந்த 2ஐயும் இந்த மாதிரி திரும்ப சென்டர்ல வந்து மடிச்சுக்கணும் இருக்கிற மாதிரி, 4 இருக்கிற மாதிரி. இந்த இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் பாருங்க பேப்பர்ல, அந்த மாதிரி தான் இது பாக்குறதுக்கு இருக்கும். இது ஒரு பூ மாதிரி இருக்கும். பூ ரோஸ்ல இருந்து இதழ்கள் பிரிஞ்சு வந்த ரோஸ் மாதிரி தான் இது பார்க்க இருக்கும். நான் ஃபைனலா காட்டுறது எப்படி இருக்கும்னு. இதுக்கு கான்ட்ராஸ்டா நான் கிரீன் கலர் யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ 2 தையல் கெட்டி தையல் போட்டு முடிச்ச பிறகு நூல் கண்டு எக்ஸஸா இருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பீஸை வந்து அழகா வந்து ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஓபன் பண்ணும்போது அழகா வரும். அதாவது அந்த ரோஸ்ல இருந்து 4 பக்கமும் இந்த இது வந்து வரும். இப்போ நான் ஓபன் பண்ணி காட்ட பாருங்க. லைட்டா ரொம்ப ஓபன் பண்ண வேணாம், இந்த மாதிரி லைட்டா
லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அதில் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோமே ஒரு தையல், அதனால அது ரொம்பவும் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்னதாக தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பேப்பர்லேயும் பண்ணலாம், பட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது டசல் மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிற இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அப்படியே ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ அந்த 2x2 பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் வந்து இந்த ரோப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சைடு லைட்டாக ஒரு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு எதுவும் வெளியில் வராது. அதுக்காண்டி தான் அந்த இடத்துல லைட்டாக மடிக்க சொல்லுவேன். இந்த மெத்தட் டெக்னிக் கூட நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன், பிசுறு வராமல் எப்படி நம்ம இந்த மாதிரி டேசல் ரெடி பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தையல் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 2 தையல் போட்டு எடுத்த பிறகு இப்போ அந்த பீஸை வந்து எக்ஸஸாக இருக்கிறதுலாம் அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப பிசுறு இருந்தால் அது ஜரியாக வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அந்த ஜரின்றதான அந்த சாரி, அதனால. இப்போ அதுக்கப்புறம் அந்த டேசலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு லைக் ஏதோ ஒரு க்ரீன் கலரில் அந்த இது மாதிரி இருக்கும். க்ரீன் சொல்ல முடியாது, எப்படின்னா ஒரு ரோஸை நம்ம எப்படி பாருங்கள். இப்போ ஃபைனல் லுக் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃப்ளவரை சைடில் 4 இலைகளை வந்து பிரித்து விட்ட மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டசல் டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பிரைடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டேசல்லாம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அவங்க இப்போ வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பீட்ஸ் மோத்தி அதாவது பாசி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு மணியை கூட கோர்க்கலாம், அது இன்னும் அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி சிம்பிளாக விட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எல்லோவுக்கு க்ரீன் கூட வச்சு பண்ணியிருக்கலாம். பட் என்கிட்ட என்ன சாரி பீஸில் ப்ளவுஸ் பீஸ்லாம் மிச்சம் இருந்துச்சோ அதை வச்சு தான் நம்ம கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி ஒரு அழகான டேசல் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்பவே நன்றி.